ஸோ ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேலையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த டெம்பிளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் கைஸ் இந்த கோவிலோடைய என்ட்ரன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தான் வந்து டிஸ்டன்ஸு. ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாம்பரத்துலேருந்து அப்போ வந்து உங்களுக்கு சேலையூர்ன்ற ஒரு இடம் வரும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த கோவிலும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராஜகோபுரத்துக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயிடலாம். சரி, நம்ம வந்து கோவில் உள்ள என்ட்ராயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து விநாயகர் சன்னதி வந்து இருக்குது. அவருக்கு அப்படியே எதிரில் தான் வந்து அவருடைய வாகனமான மூஷகன் வந்து அவருடைய சிலை வந்து இருக்குது. ஸோ சிவனுடைய சன்னதிக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையோடைய சன்னதியுமே வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து நம்மளுக்கு அமிர்தகடேஸ்வரர் என்ற பேரில் வந்து அருள் பாலிக்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கிழக்கு திசை நோக்கி இருக்கார். அதே மாதிரி அம்பிகை வந்து தெற்கு திசை நோக்கி இருக்காங்க. ஸோ அம்பிகைக்கு இந்த கோவிலில் வந்து என்ன பெயர் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி என்ற பெயரால் வந்து அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு சிவனையும் அம்பிகையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் வந்து தரிசனம் பண்ண முடியும். சிவன் சன்னதியை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோஷ்டமூர்த்திகளுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ கோஷ்டமூர்த்திகள்லாம் யார் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வர் இவங்க எல்லாருக்குமே வந்து சன்னதி வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் சன்னதி வந்து வச்சுருக்காங்க. முருகருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து முருகர் கூட வந்து இருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் யூஸ் பண்ணியிருக்க கலர் காம்பினேஷன் வந்து அடிச்சிக்கவே முடியாது, செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு சிற்பத்துக்குமே வந்து அவ்வளோ அருமையாக வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த கோவிலில் வந்து டாப் நாச்சாக வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய குட்டி குட்டி சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்த சன்னதி வந்து பார்த்திங்கன்னா ஹனுமானுடைய சன்னதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சன்னதியை வந்து வச்சுருக்காங்க. நடராஜர் சன்னதி, அதுக்கப்புறமா வந்து பெருமாளுடைய சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவிருட்சத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்காவுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்கத்துக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பூஜை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தலைவெரிச்சத்துக்கு அப்படியே பின்னாடி வந்து, அதாவது இந்த நாகலிங்கம் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய குளம் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய குளம் வந்து பார்த்திங்கன்னா அமிர்த புஷ்கரணி. ஸோ பாருங்கள், செம பெரிய குளம், செமையாக இருக்குது கைஸ். ஸோ இந்த கோவிலில் வந்து தலைவெரிச்சமாக வந்து அரச மரம் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தல வரலாறு இருக்குது. அதை நான் வந்து உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். காஞ்சி மகா பெரியவர் இந்த ஊருக்கு வந்த பொழுது இந்த இடம் மணல் மேடாக இருந்தது. அவர் இந்த இடத்தை தோண்டி பாருங்கள் என கூறினார். அதன்படி மணல் மேடாக இருந்த இடத்தை தோண்டிய பொழுது நிறைய சிலைகள் கிடைத்தது. இந்த ஊரில் சிலை கிடைத்ததால் இந்த ஊருக்கு சிலையூர் என பெயர் வந்தது. நாளடையில் பெயர் மருவி சேலையூர் என மாறியது. 1972ஆம் ஆண்டு சிவன் பார்வதி சன்னதி கட்டி பிறகு மற்ற கடவுளுக்கும் தனித்தனி சன்னதி கட்டி வழிபாடு நடத்தினர். திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் கோவில் போன்றே சென்னையில் சேலையூரிலும் கோவில் அமைந்துள்ளது.
இந்த கோவிலில் வந்து சஷ்டியப்த பூர்த்தி, சத அபிஷேகம், திருமணங்கள் எல்லாமே வந்து நடத்தி வைக்கிறாங்க. ஸோ பங்குனி உத்திரத்தில் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் வந்து நடைபெறுகிறது. ஸோ மற்ற சிவன் கோவிலில் என்னென்னலாம் விசேஷம் நடக்குமோ அதுவுமே வந்து இந்த கோவிலில் வந்து நடக்குது. இந்த கோவிலுடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 o'clockலேருந்து மதியானம் 10 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைமை சூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.